அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காலத்திற்கு காலம் பல்வேறு ஜனநாயக நாடுகளிலே இடம்பெறுகின்ற தேர்தல் முன்பாக அங்கு தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லி தேர்தல் களத்திலே குதிக்கின்ற அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியிலே தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வார்கள், எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், இப்படியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுதுதான் மக்கள் அவர்களுடைய அந்த பேச்சுக்களுக்கும் அவர்களுடைய வாக்குறுதிகளுக்கும் அவர்கள் தாங்கள் ஒத்துப்போகின்றார்கள் என்று அவர்களுக்காக வாக்களிப்பார்கள். கிட்டத்தட்ட இந்த அடிப்படையிலே இயேசு தம்முடைய பணி வாழ்விலே குதிக்கின்றார், கால் அடி எடுத்து வைக்கின்றார். குறிப்பாக லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய ஆரம்ப பணியை மிகவும் உயிரூட்டமுள்ள முறையிலே, கருத்துள்ள முறையிலே, அவருடைய வாழ்க்கை பயணத்திலே அவருடைய பணிவாழ்வினுடைய ஆரம்பம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை குறிப்பிடுகின்றார். அவர் தன்னுடைய குழந்தை பருவத்திலே, இளமை பருவத்திலே அவருடைய பெற்றோரோடு வாழ்ந்ததாகவும், அந்த பாலத்துவ பருவம் மிகவும் முக்கியமானது என்றல்ல, ஆனால் ஓரளவு அதனுடைய முக்கியமான நிகழ்ச்சிகளை கோடிட்டு காட்டி அவருடைய பணியினுடைய விரிவாக்கத்தையும் பணியினுடைய பல்வேறு இயல்புகளையும் எடுத்து கூறுகின்றதற்காக அவர் பணிக்களத்திற்கு வருகின்றது. ஒரு தேர்தலிலே ஒரு அரசியல்வாதி, அதை நான் அரசியல்வாதியோடு கிறிஸ்துவை ஒப்பிட விரும்பவில்லை, ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசாட்சியை, அதனுடைய பொறுப்பை முன் வருகின்றவர்கள் போன்று இயேசு இங்கு காணப்படுகின்றார். அதாவது நீண்ட ஆண்டுகளாக காலாகாலமாக காத்திருந்த, குறிப்பாக இறைவாக்கினர்களுடைய வார்த்தைகள் மக்களுடைய மனங்களிலே ஒரு எதிர்நோக்கை, எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வந்தது. இது மிகவும் முக்கியமானது. நாங்கள் நம்புகின்ற கடவுள் எங்களை மீட்க வருவார், அதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை அந்தந்த காலத்திலே ஏற்பட்ட அரசியல், பொருளாதார, சமூக பிரச்சனைகள் மத்தியிலே கடவுளை நாங்கள் நம்புகின்ற பொழுது இந்த கடவுள் எங்களுக்கு மீட்பு அளிப்பார் என்ற நம்பிக்கையை அவர்கள் வளர்த்திருந்தார்கள். ஆனால் இந்த செபக்கூடத்திலே, தொழுகை கூடங்களிலே யூத மறையின்படி அவர்கள் ஓய்வு நாட்களிலே குறிப்பாக ஒன்று கூடி சட்ட நூலை அவர்கள் வாசித்து அதற்கான விளக்கங்களை கொடுப்பது வழக்கம். இப்படி இயேசு அவருடைய நேரம் வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை எசையா இறைவாக்கினருடைய நூலிலே இருந்து 6ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தை இயேசுக்கு வாசிக்க அல்லது அவருடைய போதனைக்கு முன்னோடியாக கொடுக்கப்படுகின்றது. இந்த தொழுகை கூடத்திற்கு வருகின்ற இயேசு ஏற்கனவே அவர் தூய்மைப்படுத்தப்பட்டவராக, அழகையினாலே சோதிக்கப்பட்டு இறைமகன் என்று அவர் தன்னை நிரூபிக்கின்ற அந்த நிகழ்வின் பின்பு லூக்கா நற்செய்தியாளர் கூறுகின்றார், ஆண்டவருடைய ஆவி என்மேலே என்று சொல்லப்படுகின்ற இறைவாக்கை இயேசு தமக்கு உரியதாக்கி கொள்கின்றார். அதனாலே ஒரு பணிக்கென புறப்படுகின்ற பொழுது ஒரு பொறுப்பை ஏற்கின்ற, ஒரு வழிநடத்துகின்ற மேய்ப்பு பணியை அல்லது
ஒரு அரச பணியை அல்லது இறைவாக்கு பணியை அல்லது தன்னை பணிக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு குருத்துவ பணி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தூய ஆவியானவருடைய வரங்கள் அருளப்படுவது என்பது அந்த அழைத்தலோடு இணைந்து செயல்படுகின்ற கடவுளுடைய ஆற்றல் மிக்க செயலாகும். அதனால் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று சொல்லி எசையா இறைவாக்கினர் கூறுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இங்கு இடம்பெறுகின்றது, நிறைவு பெறுகின்றது. அதாவது ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கின்றது, சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, இப்படியெல்லாம் ஒரு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த குறைபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இயலாமைகளும் துன்பங்களும் இவைகளிலே இருந்து ஒரு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவருடைய செயலுக்கு அனுப்பப்படுகின்ற இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்து என்பதை மிகவும் தெளிவாக இந்த நற்செய்தியாளர் எடுத்து கூறுகின்றார். இவையெல்லாம் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. அப்ப கடவுள் அனுப்புகின்றார், தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்றார். அவரை அனுப்பினார், அனுப்பிவிட்டார் என்று நிறைவேறிற்று. இவ்வாறு கூறுகின்ற இந்த கூற்றுக்களினுடைய இறுதி வடிவமாக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிப்பதற்கு கடவுள் அனுப்பினார். முழக்கமிடுதல் என்று சொல்லுகின்றது குறிப்பாக அரசர்கள் போர்க்களத்திலே வெற்றி வாகை சூடினார்கள், வென்று விட்டார்கள், எதிரியை வென்று விட்டார்கள் என்றால் அந்த அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாவற்றிற்கும் சென்று அவர்கள் இந்த மிருகங்களினுடைய கொம்புகளால் செய்யப்பட்ட அந்த கூறப்படுகின்ற உதத்து கூற சொல்லக்கூடிய அந்த காலத்திலே லவுட் ஸ்பீக்கர் போல பயன்படுத்தப்பட்ட இந்த குழலை அவர்கள் ஊதி எக்காலம் அந்த எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான, வெற்றியான, நன்மையான, எல்லா மக்களையும் மகிழ்விக்கின்ற ஒரு குரலொலியாக, எதிரொலியாக கிடைக்கும். ஆனால் அவர்கள் எக்காலம் முழக்கமிட்டு அறிவிக்கின்றார். முழக்கமிடுவது நற்செய்தியை அறிவிக்கின்ற, வெற்றியோ வாகை சூடுகின்ற ஒரு செய்தியாகும். அத்தகைய ஒரு செய்தியை இயேசு கொடுப்பதற்காக வருகின்றார். இப்போ இந்த ஆண்டிலே திரு அவை 50 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற இந்த ஜூபிலி ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டு. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே வெளி ஆடம்பரங்களினாலே வருகின்ற ஒரு மேலோட்டமான மகிழ்ச்சி அல்ல, அல்லது ஏராளமான இந்த சமய சம்பிரதாயங்களை, வெளி அடையாளங்களை அதிகரிப்பதனால் வருகின்ற மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சியை காட்டுவதற்கு அலங்காரங்கள் செய்வார்கள், ஆரவாரங்கள் செய்வார்கள். ஆரவாரங்கள் செய்யப்பட்டதினாலே மகிழ்ச்சி வரப்போறதுங்கல்ல. இந்த மகிழ்ச்சி என்பது இந்த கிறிஸ்து கொணர்ந்த மகிழ்ச்சி, கிறிஸ்து அறிவித்த இந்த முழக்கமிட்டு அறிவிக்கின்ற இந்த நற்செய்தி பணி என்பது ஒரு உள்ளார்ந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக இறைவனோடும் சக மனிதர்களோடும் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைவதனூடாக அந்த ஒப்புரவு அனுபவத்தினூடாக வருகின்ற மகிழ்ச்சி மிக மிக ஆழமானது. அந்த மகிழ்ச்சியை நாம் பின்பு வெளியே நாங்கள் அவற்றை வெளிப்படுத்துகின்ற பொழுது பல ஆரவாரங்கள் அல்லது பல விதமான அடையாளங்கள் அவற்றினுடைய ஊடகங்களாக அமையலாம். ஆனால் இயேசுவினுடைய இந்த பணியினுடைய ஆரம்பத்திலே அவர் முழக்கமிட்டு ஆண்டவருடைய ஆண்டை அறிவிக்கின்றார் என்று சொன்னால், அந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் கொள்ளுகின்ற அந்த உறவின் நெருக்கம், அந்த உறவிலே அனுபவிக்கின்ற ஒப்புரவு,
அந்த உறவிலே எங்களுடைய மனங்களில் எழுகின்ற மனமாற்றம், எங்களுடைய கடந்த கால வாழ்வை கைவிட்டு நாங்கள் ஒரு அமைதியான, ஒரு புத்துயிர் பெற்ற, சொல்வார் அருள் வழங்குகின்ற, அப்ப இந்த காலத்தில் எங்களுடைய முயற்சி மட்டுமல்ல, ஒரு சிறப்பான முறையிலே கடவுளுடைய அருள் பொழியப்படுகின்றது. தூய ஆவியானவருடைய வருகை, அவருடைய அருட்பொழிவு ஒவ்வொருவர் மீதும் பொழியப்படுகின்றது. முழு திரு அவையின் மீதும் பொழியப்படுகிறது, முழு மனுக்குலத்தின் மீதும் பொழியப்படுகின்றது. அல்ல, இது ஒரு பரிசுத்தமான ஆண்டாக, காலமாக, அருள் பெறுகின்ற, அருள் பொழியப்படுகின்ற காலமாக அனுசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஜூபிலி ஆண்டை எப்படியெல்லாம், எந்த மனநிலையோடு, எந்த உயர்வான மதிப்பீடுகளோடு கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அறிவித்து வருகின்றார். இந்த கடமை, இந்த பொறுப்பை ஏற்கின்ற ஒவ்வொரு மறை மாவட்ட ஆயர்களும் தங்களுடைய குருக்கள் துறவியர்களோடு சேர்ந்து இந்த ஆண்டு எப்படி ஒரு அருள் வழங்கப்படுகின்ற, அருள் தரும் ஆண்டினை எப்படி நாங்கள் முழக்கமிட்டு அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களும் பணியாளர்களும் அதை அனுபவிக்கின்ற மனிதர்களாகவும் மக்களாகவும் எப்படி வாழ முடியும் என்று ஒவ்வொரு திரு அவையிலும் பல திட்டங்களை வகுத்து அவர்கள் செயல்படுத்தி வருவார்கள். இந்த மனநிலை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது தூய ஆவியினாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டவராக, அவர் இந்த விடுதலை பணியிலே, விடுதலை பணி, அதாவது எங்களுடைய மனங்கள் கட்டுண்டி கிடக்கின்றன, சங்கிலிகளால், பாவத்தினுடைய பிடிகளால், பலவிதமான பேராசைகளினாலே, சுயநல விருப்புகளினாலே, அல்லது கோபங்கள், வன் செயல்கள், பழி தீர்க்கின்ற செயல்களினாலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்றோம். அதிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவருடைய அருள் முதலாவதாக தேவை, மேன்மையானதாக தேவை, ஏராளமானதாக தேவை. மனித பலத்தினால் மட்டும் அதை நடத்த முடியாது, செயல்படுத்த முடியாது. ஆனால் இங்கு இயேசுவினுடைய பணி ஒரு விடுதலை கொடுக்கின்ற பணி. அதுதான் முழக்கமிட்டு அறிவிக்கின்ற இறை அருள் தரும் ஆண்டினுடைய நிறைவு ஆகும், அதனுடைய விளைவுகளாகும், கனிகளாகும். இந்த ஆண்டிலே நாங்கள் இந்த ஆண்டின் இறுதி வரை காத்திருக்க தேவையில்லை. இந்த ஜனவரி மாதத்திலே இருந்து இந்த உளமாற்றங்கள், மன்னிப்பு கேட்டுதல், மன்னிப்பு கொடுத்தல், எதிரிகளாக பார்க்கின்றவர்கள் எல்லாம் எங்களுடைய நண்பர்களாக, அன்பர்களாக, அல்லது எங்களுடைய அன்புக்கு தேவையானவர்களாக ஒதுக்கி வைத்து தள்ளி வைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களை தவறாக புரிந்து கொண்ட நாங்கள் எப்படி அவர்களை புரிந்து கொள்ளலாம்? உண்மை எது, பொய் எது? நாங்கள் வழமையாக பல விதத்திலே நாங்கள் ரூபீகரிக்கின்றோம், நாங்கள் இமேஜின் பண்ணுகின்றோம், அப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லி வெறும் தவற்று நிலையிலே, தப்பறைகளிலே எங்களை நாங்கள், எங்களுடைய உறவுகளை நாங்கள் சுட்டெரிக்கின்றோம். எங்களுடைய உறவுகள் எல்லாம் பல உடைந்து போவதற்கான காரணம் ஒருவர் மற்றவரை தவறாக புரிந்து கொள்ளுதல், ஒருவர் மற்றவரை பற்றி தவறான எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவர் மற்றவரை பற்றி குறைவாக பேசுதல், குறைவாக தீர்மானம் எடுத்தல். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இந்த தவற்று நிலைகளிலே இருந்து, தப்பறைகளிலே இருந்து, உடைந்த உறவுகளிலே இருந்து, இருள்மயமாக்கப்பட்ட வாழ்க்கை முறையிலே இருந்து, பேராசையும் சுயநலமும் கொண்ட, ஊழலும் அநீதமும் கொண்ட சமூக வாழ்க்கையிலே இருந்து, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து இந்த அருள் தரும் ஆண்டுக்குள்ளே நாங்கள் செல்லுவோம். அந்த ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் பயணிப்போம். அதனால் இந்த ஆலயங்களிலே சில கதவுகளை திறந்து அந்த கதவினூடாக ஆலயத்துக்குள் செல்லுகின்றது என்பது ஒரு புதிய வாழ்வுக்கு நாங்கள் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு முயற்சியாகும், ஒரு அடையாளமாகும். இவைகளெல்லாம் மிகவும் முக்கியமானதல்ல, ஒரு அடையாள ரீதியாக மனிதர்களாக எங்களுக்கு சில உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற
ஆன்மீக வாழ்வை பிரதிபலிக்கின்ற அடையாளங்கள் தேவை. ஆனால் இப்படிப்பட்ட சடங்குகள் வெறும் சடங்குகளாக சம்பிரதாயங்களாக மட்டும் இருக்காமல் எங்களுடைய வாழ்விலே புதிய அத்தியாயங்களை பிறப்பிக்கின்ற அருள் தரும் ஆண்டாக இதை அனுசரிக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து நிற்கின்றேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.